வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் சில பிரச்சனைகள், சில தடைகள், நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, சில நேரங்களில் ஹெல்த் இஷ்யூஸு எல்லாமே இந்த வார தொடக்கத்தில் இருக்கும். இந்த வார மத்தியமத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வார இறுதியில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சகல நிம்மதி சௌபாகியம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்குது. அப்போது இதில் எப்படி இருக்குன்னா, ஒரு பள்ளத்துலேருந்து நம்ம மேலே மேட்டில் ஏறுற மாதிரி தான் இந்த வாரம். அப்போ நல்ல ப்ராக்ரஸ்ஸு. ஆனால் அது ஆரம்பத்தில் ஒரு 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 நெகட்டிவ் இம்பேக்ட், ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வுகள், அந்த மாதிரியான சில விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் படிப்படியாக அது மாறி அது ரொம்ப ப்ராக்ரெசிவாகவும் அட்வான்டேஜாகவும் உங்களுக்கு மாறும். ஸோ அதுபோல் ஒரு வாரமாக இது இருக்குது. அப்போ சில விஷயங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது எப்படின்னா, நீங்கள் நம்ம ரோட்டில் ட்ரைவ் பண்ண போகிறோம், நமக்கு தெரியாது எதிர்த்தாப்புல ஏன் வருவான், எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு அவேர்னஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போவீங்க. சில நேரங்களில் ஒரு பைக்காரன் வந்து பக்கத்தில் வந்து அப்படி ஒரு கட்டு கொடுப்பான். சில நேரங்களில் ஒரு லாரிக்காரன் ஏத்தாப்பில் வருவான், நம்ம கேப்பு கம்மியாக விட்டு போவான். இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். அப்போ எப்படி நீங்கள் நிதானமாக அதை கவனமாக செய்கிறீங்களோ, கையாளுறீங்களோ, அது போன்றது தான் இந்த வாரம். ஸோ நீங்கள் தான் அவேர்னஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வார இறுதியில் ரொம்ப சந்தோஷங்களை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.